என்ன சமையலோ என்ன சமையலோ. ஆலு கோபி பண்ணலாம். அதுக்கு ஒரு 3 உருளைக்கிழங்கு தோல் சீவி கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 கப்பு காலிஃப்ளவர் ரொம்ப சின்ன சின்னதாக இல்லாமல் கொஞ்சம் பெரிய பூவாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் இஞ்சி, 3 பச்சை மிளகாய், 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 4 தக்காளி, 4 டீஸ்பூன் எண்ணெய். தாளிக்கிறதுக்கு ஸ்டார் அனீஸ், 1 டீஸ்பூன் ஜீரகம், 2 பட்டை, 1 பே லீஃப், கொஞ்சம் பெருங்காயம், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, 2 டீஸ்பூன் தனியா பொடி, 2.5 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 3/4 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு, தேவையான அளவுக்கு கொத்தமல்லி, 4 தக்காளி கூட இஞ்சி, பச்சை மிளகா, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் கிரைண்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். காலிஃப்ளவரை கொதிக்கிற வெந்நீரில் ஒரு 3 நிமிஷம் போட்டு எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நீ நல்லா கொதிச்சிருக்கு. இதில் உப்பு, கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். இதில் நம்ம காலிஃப்ளவரை போட்டுடலாம். காலிஃப்ளவர் போட்டு ஒரு 3 நிமிஷம் எடுத்து இப்போ இதை ஸ்ட்ரெயின் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இழுப்பு சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். உருளைக்கிழங்கு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் ஆகும் ரோஸ்ட் ஆகிறதுக்கு. நல்லா கொஞ்சம் அங்கங்கே சிகப்பாக இருக்குது பார்த்திங்களா, அது போதும். கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மிளகாய் பொடி போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இதுலேயே காலிஃப்ளவரையும் இப்போ போட்டுடலாம். இப்போ அதே பேனில் காலிஃப்ளவர் போட்டேன். இப்போ அது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இதையும் லைட்டாக கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போ இது ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதையும் தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ கிரேவிக்கு ரெடி பண்ணிடலாம். கிரேவிக்கு ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ இதில் பே லீஃப், பட்டை, ஸ்டார் அனீஸ், கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் பெருங்காயம், அப்படியே பொடியாக நறுக்கின வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கலாம். வெங்காயத்துக்கு கொஞ்சோண்டு உப்பு. இது ஒரு 3 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம தக்காளி விழுது அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு கொஞ்சம் மஞ்சப்பொடி, கொஞ்சம் மிளகாப்பொடி, கொஞ்சம் தனியா பொடி, கொஞ்சம் ஜீரகப்பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷம் அது நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ நம்ம தனியாக அடிச்சிருக்கிற காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு ரெண்டுத்தையும் இந்த கிரேவியோடு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது கொஞ்சோண்டு மிளகா பொடி, கொஞ்சம் தனியா பொடி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே 1 கப்பு தண்ணி ஒரு தட்டை வச்சு மூடி ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். உருளைக்கிழங்கு கொஞ்சம் வேகணும். இப்போ காய் நல்லா வெந்திருக்கு. இப்போது கசூரி மேத்தி கொஞ்சம் கையால் க்ரஷ் பண்ணிவிட்டு போட்டுடலாம். அப்படியே கொஞ்சம் கரம் மசாலா எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்கள். உப்பு காரம் வேணுமா இருந்தால் போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம், எனக்கு இன்னும் கொஞ்சம் உப்பு காரம் வேணும், நான் கொஞ்சம் போட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி. எல்லாருக்கும் பிடிச்ச ஆலு கோபி சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள்.